ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றுவாருங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன இருள் இருந்தாலும் கர்த்தர் அதை வெளிச்சமாக மாற்றுவாருங்க. கர்த்தர் தான் உங்களுடைய விளக்கு, கர்த்தர் தான் உங்களுடைய வெளிச்சம். உங்கள் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா இருளையும் கர்த்தரே வெளிச்சமாக மாற்றிடுவார். கர்த்தருடைய தீபம் உங்கள் தலைக்கு மேலே பிரகாசிக்கும். கர்த்தருடைய வெளிச்சத்தினால நீங்கள் இருட்டை கடந்து போவீங்க. செம்மையான பிள்ளைகளாகிய உங்களுக்கு இருட்டில் வெளிச்சம் உதிக்கும். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார். நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் தைரியமாக இருங்க. எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேலே பிரகாசிக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், அது ஒரு பொழுதும் அணையாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமாகி எண்ணெயை உங்கள் மேலே வார்ப்பார். அப்போது உங்கள் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் ஜனங்களும் ஓடி வருவாங்க. பூமியின் ராஜாக்கள் உங்களை வளர்ப்பாங்க. அவங்களுடைய கைத்தாய்கள் உங்களுடைய நாயகிகளாக இருந்து உங்களுடைய பாதத்தை பணிந்து கொள்வாங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் பொழுது நீங்கள் அநேக லட்சங்களுக்கு வெளிச்சமாக மாறுவீங்க. காட் பிளஸ் யூ. கிருபை கூட இருக்கட்டும்.